தட்டுவடை செட்டே பாத்தீங்கன்னா ஒரு 30 வெரைட்டிஸ் கிட்ட இருக்கும். உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கே தெரியாது. நொறுக்கல், ஊர்கா செட்டு, கலக்கல் செட்டுன்ட்டு போயிட்டு அடிக்கிட்டே போலாம். என்ன தத்துவம் அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? அதெல்லாம் வந்துட்டு செம்ம டேஸ்டியா இருக்கும். சேலத்தை தவிர யாருமே கொடுக்க முடியாது. நீங்களா யாருடா? How do I tell you? திருச்சியை பொறுத்த வரைக்கும் காந்தி மார்க்கெட்னு ஒரு ஏரியா இருக்குண்ணா. ஏரியாலே என்ன ஸ்பெஷல்னா ஒயிட் குஸ்கா கொடுப்பாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வெள்ளை குஸ்காவும் ஆட்டுக்கால் பாயாவும் வந்து அந்த பெல்ட்லயே நிறைய இடத்துல கிடைக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. உங்களுக்கு முட்டை மூளை கிடைக்கும். முட்டை மூளைக்கு ஸ்பெஷலா ஒரு மஞ்சள் கலர் கிரேவி ஊத்துவாங்க. அதுல மஞ்சள் தூள் ஜாஸ்தியா போட்டு செய்யும். அந்த வேலையை உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? லோயர்ல இருந்து அப்பர் வரைக்கும் அலசறதுக்காண்டி. முட்டை மூளைனா மூளை முட்டையை மிக்ஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிரேவியுமே செய்வாங்க. அந்த காந்தி மார்க்கெட் கொஞ்சம் ரைட்லயே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புறா கறி. இதெல்லாம் சீனா வைத்தியம். சீனாவுல போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மெண்ட் சொன்னா ஓவரா பேசுற. அது மட்டும் இல்லாம 5 ரூபாய்க்கு 6 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்குலாம் ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதா அரிஞ்சு போட்டு அது மேல கொஞ்சமா அப்படி ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப்பை வச்சு அந்த 10 ரூபாய்க்கு அந்த சின்ன கப் ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கும். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. லேயர் டீ நீங்க எல்லாம் வந்துட்டு நார்மலா டீ காஃபி ஹார்லிக்ஸ் தனித்தனியா குடிப்பீங்க சார். அதெல்லாம் ஒரே கிளாஸ்ல ஒண்ணா வச்சு தராங்க சார். சோதிக்காதீங்க. 6 மணிக்கு ஈரோட்ல வந்து இறங்கிட்டேன். 5 மணிக்கு வந்துருங்க சார். 5 மணிக்கு வந்துறவா? லூஸ் இல்லனே. மென்டல். இருக்கிற அந்த இளநீ தண்ணி இருக்குல்லைங்க சார். அது வந்து எவ்வளவு சார்? ஒரு இளநீ வந்து 40 ரூபா இங்க. அங்க வந்து எவ்வளவு வேணா ஃப்ரீயா குடிச்சுக்கலாம். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அது எப்படி தம்பி எவ்வளவு இளநீ தண்ணி வேணாலும் குடிச்சுக்கலாம்? ஆமா சார், அது வேஸ்ட் சார். அது காலங்காத்தால என்ன எங்க நீ கூட்டு போயிருக்க? நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஈரோடுக்கு முழுக்க முழுக்க திருச்சியே பேசுறீங்க. எனக்கு அங்க கல்யாணம் நடந்துச்சு. வைஃப் பவானி. நீ அப்படி வரியா? உங்களை பஸ் ஸ்டாண்ட் பக்கம் கூட்டிட்டு பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெண்பொங்கல், பூரி, அடுத்து தோசை எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. லைட்டா கொஞ்சம் வயிறு இதா இருக்கும். ஏன்னா டிராவலிங்ல வரீங்களே, ஒரு சோடா சர்பத்து குடிக்கிறீங்க. சர்பத்துல சோடா ஊத்திடுறது. ஆமா சார். ஐஸ் இருக்கும். நீ போய் சொல்றியாம்லடா? அடுத்து அப்படியே உங்களை மதியானம் சாப்பிட கூட்டிட்டு போயிடுறேன் சார். மீல்ஸ், கறி குழம்பு. ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? நல்ல காரமா நல்ல சுட சுட எடுத்துட்டு வராங்க. அப்படி அத ஊத்தி சாப்பிடுறீங்க. பிளஸ் வந்து வலியல் கொடுப்பாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. சாயங்காலம் சிக்கன் சமோசா, பீஃப் சமோசா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம சிக்கன் முட்டை குல்ஃபி. இங்க நானே விசித்திரமான ஆளு. யாராவது குல்ஃபினா ஐஸா இருக்கும். எங்க ஊர்ல சிக்கன் முட்டை குல்ஃபின்றது ஹாட்டா இருக்கும். என்னன்னா ஏதேதோ பேசுறியா? ஓகே, 2 வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் பொரோட்டால பாத்தீங்கன்னா காயின் பொரோட்டா, அடுத்து பாத்தீங்கன்னா வேற பன் பொரோட்டா, பொரிச்ச பொரோட்டா. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருளா பாத்துலடா எங்க அப்பா. மேல அப்படியே பொரோட்டா கல்ல போட்டு அப்படியே முட்டையை போட்டு இல்லன்னா நம்ம மட்டனை போட்டு எல்லா வெரைட்டியுமே போட்டு உங்களுக்கு அப்படியே மடிச்சு அப்படியே கொடுத்தாங்கன்னா அப்படியே பண்ணு மாதிரி இருக்கும். இப்ப எந்த ஊர்க்காரங்க பரோட்டாவை ரசிச்சு சாப்பிடுவாங்க? மதுரை சார். மதுரையா? நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணேன், எனக்கு தெரியும். எல்லாமே பஜ்ஜி, அதாவது பிரான் பஜ்ஜி, மீன் பஜ்ஜி, சிக்கன் பஜ்ஜி, மட்டன் பஜ்ஜி, இந்த மாதிரி. அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லுவேன். பீஃப் பஜ்ஜி கூட, பீஃப் போண்டா கூட இருக்கு. சோ இந்த மாதிரியான செக்டார்ஸ்ல உங்களுக்கு அந்த டைம்ல கிடைக்கும். பாண்டிச்சேரி சிறப்பான ஆள் நீ. சார் மதுரை. இப்ப காலையில நம்ம டீ சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் டீ சாப்பிட்டீங்கன்னா இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. காலையில அப்பத்துல ஆரம்பிச்சு வடைய ஒரு 20 வெரைட்டி போறாங்க. பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலம பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. வெங்காய வடை, முட்டை போண்டா, மிளகா பஜ்ஜி, நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் சார். நம்மளே வர்ற மாதிரி சில இடங்கள்ல இது என்ன வடை, தவளை வடைன்னு ஒண்ணு போடுவாங்க, கீரை வடைன்னு ஒண்ணு போடுவாங்க, அதுலயே மல்லி வடைன்னு ஒண்ணு போடுவாங்க. யார் சாமி இவன்? எங்க வந்திருக்கான்? போய் ஜிகர்தண்டா சாப்பிட்டுரும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். தோசை கல் இருக்கும். தோசை கல்லு கீழே கறி எரியும், மேல ஆட்டுக்கறி அவியும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா?
மதியானம் நீங்க எங்க போய் சாப்பிட்டீங்களாலும் நான்வெஜ் நல்லா இருக்கும். இப்போ நான் போய் ஒரு 2 பரோட்டா பிச்சு போட்டு உட்காரேன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. குழம்பு ஊத்த சொன்னா சப்ளையர் வந்து ஒரு தட்டுல ஒரு ஆடை உரிச்சு போட்டு அவிச்சு வச்சிருப்பாரு. அது கிடக்கட்டும், இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். தலைக்கறி, குடல், மூளை, இதுல இருக்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே அதுல இருக்கும். என்ன வைக்க? யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? சரிங்க, குடல் வைங்க. அந்த குடல் வர்றதுக்குள்ள நான் ஒரு பரோட்டா சாப்பிட்டுருப்பேன். இன்னொரு பரோட்டாக்கு அந்த குடல் வந்துடும். இந்த இன்னொரு பரோட்டாவும் அந்த அரை குடலும் சாப்பிட்டோம்னா மிச்சம் அரை குடல் அனாமத்தா இருக்கும். எப்படா தெரியல நீங்க? சரி, நான் அதுக்கு ஒரு தோசையை சொல்லுவான்னு ஒரு தோசையை சொல்லுவேன். தோசையை சொல்லிட்டு இந்த அரை குடலும் இந்த ஒரு பாதி தோசையை சாப்பிட்டு முடிச்சோடனே அரை தோசை அனாதையா இருக்கும். யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அதுக்கு வேற சொல்லணும். சப்ளையர் அண்ணே என்னண்ணே ஆஃப் ஆயில் சொல்லவா? சரி, ஆஃப் ஆயில் சொல்லுங்கண்ணே. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. மட்டும் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெள்ளை சோறு போட்டு உங்களுக்கு கூட்டு பொரியல் கொடுத்துருவாங்க. சிறப்பான ஆள் நீ. சரி, ரைட். அப்படியே காலவாசல் பைபாஸ்குள்ள போனோம்னு வைங்களேன், 10 ரூபாய்க்கு பானிபூரி ஆரம்பிச்சு ஒவ்வொரு கடையா ரேட்டு கொடுங்க சார். எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு 10 ரூபாய்க்கு பானிபூரி வச்சிருப்பாங்க. 20 ரூபாய்க்கு முட்டை பாயா போடுவாங்க. அதுக்கப்புறம் 30 ரூபாய்க்கு 65 போடுவாங்க. 40 ரூபாய்க்கு ஐஸ்கிரீமை பொரிச்சு கொடுக்குறாங்க சார். எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். எல்லா ஊர்லயும் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கும். ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலே ஒரு ஊருன்னா அது மதுரை தான்.